ஹலோ மக்களே, நாம அன்னைக்கு ஆர்டிமே டேப்லெட் ஹேச் ஆகிறதுக்காண்டி வச்சிருந்தோம், செட் பண்ணி வச்சிருந்தோம். அதுவும் ஹேச் ஆகிருக்கான்னு போய் பார்க்க போனோம். 24 மணி நேரம் கழிச்சு போய் பார்க்க போயிருந்தோம். அதுவும் ஒழுங்காக ஹேச் ஆகும் இல்லை. சரி என்னடா சரி லைட்டில் வச்சு பார்ப்போம்னு சொல்லிட்டு நானும் லைட்டில் வச்சு செக் பண்ணி பார்த்தேன். அப்பவும் வெறும் தூசியாக தான் இருந்து. நான் ஏற்கனவே போடும்போதே சொல்லியிருந்தேன் நமக்கு இது செட் ஆகுமா என்னன்னு தெரியல. ஏன்னா டேப்லெட் நமக்கு ஒரு மாதிரி இருக்குது, பழைய டேப்லெட்டாக இருக்கும் போல இருக்குன்னு நானும் சொல்லியிருந்தேன். அப்படியே நம்ம ஆன்லைனில் வேறு புதுசு ஆர்டர் போடுன்னு சொல்லிட்டு நானும் புதுசு ஆர்டர் போட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நீ அதை செட் பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு நானும் என்ன பண்ணேன் பார்த்தீங்கன்னா, நம்ம பழசா ஊற்றிருந்ததை துருதிக்கு ஊற்றியாச்சு. ஊற்றினதுக்கப்புறம் என்ன பண்ணேன், ஒரு டப்பா தண்ணியை அதில் ஊற்றியாச்சு. ஊற்றினதுக்கப்புறம் கொஞ்சம் கல்லுப்பு போட்டு நல்லா குளுக்குன்னு குலுக்கியாச்சு. அதுக்கப்புறம் இந்த டேப்லெட் பாருங்கள், இந்த டேப்லெட் நல்லா புதுசாக இருக்கும் போல இருக்குது. அதனால தான் கீழே கொட்டும் போதே நல்லா மாவு மாதிரி போச்சு. நம்ம ஏற்கனவே போட்டது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு மாதிரி கல்லுக்கெல்லாம் விழுந்துட்டு இருந்து. சரி இது நல்லாவே இருக்குமே சொல்லிட்டு நானும் நமக்கு செட் ஆயிருன்னு சொல்லிட்டு நானும் அதோட மூடி எடுத்து மூட ஆரம்பிச்சாச்சு. மூடாதுக்கப்புறம் அதில் போய் கொண்டு போய் நீ ஆக்சிஜன் தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நானும் எடுத்துக்கொண்டு ஆக்சிஜன் வைப்போம்னு சொல்லிட்டு நானும் ஆக்சிஜன் எடுத்து வச்சாச்சு. வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணேன் பார்த்தீங்கன்னா, நம்ம இதோட ஸ்பீட் லிமிட்டை கண்ட்ரோல் பண்ணுமேன்னு சொல்லிட்டு இதோட ஸ்பீட் நம்ம ஆக்சிஜன் வர ஸ்பீட் வந்து கொஞ்சம் குறைஞ்சி வச்சாச்சு. அப்படியே 20 மணி நேரம் கழிச்சு வந்து பார்க்கணுமே சொல்லிட்டு நானும் அங்கேருந்து அப்படியே கிளம்பியாச்சு. மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் பண்ணி அப்படியே நமக்கு சேனல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நம்ம அடுத்தது ஒரு ஃபிஷ் ஃபார்ம் வைக்க போகிறோம். அதை பற்றி வீடியோ அடுத்தடுத்து அப்டேட் பண்ணுறோம்.